ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2ஓட எண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே மொத்தம் 3 டாஸ்க்கு முடிச்சிட்டேன். இப்போ வந்து 3ஆவது டாஸ்க்கு முடிச்சு ஓடிட்டுருக்கிறேன். அந்த மம்மி வந்துரு, நீ எங்கேயும் போகாத, உனக்கு அந்த கோடை நான் தரேன், நீ என்கிட்ட வான்னு கத்திட்டு கிடக்கிறா. இதெல்லாம் என்ன நியாயமாக இருக்குது? கொலை பண்ணுறேன்னு கூப்பிட்டு வந்துட்டு பக்கத்தில் வேணா போவீங்களா? இங்கே பார்த்தீங்களா ஃபேமிலி ஃபோட்டோ? ஓகே. இங்கே மம்மி, இது வந்து டேடியா, அது சன்னா. ஆனால் இவங்க வந்து டேடியும் சன்னையும் நான் பார்த்தது கிடையாது. இங்கே ஏதோ கோபமாக பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பிரச்சனை நான் மாட்டி விட போகிறான் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கம்பேக்குங்கிறா. கம்பேக்கெல்லாம் வர முடியாதுமா, நான் போனதான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். ஐயோ, இவளோட பெரிய டார்ச்சர் ஆகுதுப்பா. எப்பா கத்திக்கிட்டே இருக்கிறாடா. ஃபைன் பண்ணுறியா? ஃபைன் பண்ணு. நீ என்ன பண்ணுறியா பண்ணு, எனக்கு என்ன. நான் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறேன். வழியை மட்டும் தேடி அப்படியே கிளம்பி போயிடுறேன். இங்கே நிறைய பொம்மைங்க, சின்ன பொம்மைங்களாம் செத்து கிடக்குது. இதுக்கு யார் காரணம்னு தெரியல. ஓகே, இந்த பக்கம் மேலே போகணுமா? அப்படியே மேலே பிடிச்சி ஏறா அப்படியே போயிடுறா. ஓகே, இந்த வழியாக மேலே ஏறணும். இந்த வழியாக மேலே வந்தால் இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஓகே. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் ஒரு பொம்மை செய்யணும். இந்த பொம்மையை நம்ம செஞ்சு ஒரு வழியை எஸ்கேப் பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்ட்ரோ பார்த்துருந்து நம்ம மிச்சத்தை அதுக்கு பேசலாம். அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா இந்த பட்டனை வந்து நமக்கு தேவையான டைமுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணணும். அதாவது சின்ன பீஸ் வந்து இப்போ நம்ம பொம்மை தான் எடுக்க போகிறோம். அதனால் சின்ன பீஸ் இருக்கிற அந்த இதை வந்து லெஃப்ட் சைடும், பெரிய பீஸ் இருக்கிறத நம்ம பக்கம் போகிற மாதிரி செட் பண்ணோம்னா நாம் வந்து அந்த சைடு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் கேம் விளையாடும்போது அதே மாதிரி தான் செட் பண்ணணும். இல்லை நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த மாதிரி டேரெக்ஷனில் கொடுத்துருவோ அந்த டேரெக்ஷனில் தான் செட் பண்ணணும். இங்கே ஒரு ப்ரொசீஜரா? அப்பா எத்தனை ப்ரொசீஜரா? சும்மா ப்ரொசீஜர்னு வேறு வழியில் சும்மா கொடுத்துட்டு போவோம். சலுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறது? மேலே போகிறதுக்கு முன்னாடி இந்த பட்டன்லாம் இருக்குல்ல, இந்த பட்டன்லாம் நல்லா வந்து நீங்களே உங்கள் கையை வச்சு தட்டி விடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சு தட்டினோம்னா எதுவாக இருந்தாலும் சால்வ் ஆகும். நான் ஏன் இந்த பட்டனை வந்து ஸ்டார்டிங்லேயே உங்களை தட்ட சொல்கிறேன்னா, இப்போ இந்த பொம்மையோட டைரெக்ஷனாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இன்னும் அந்த ஒரு பட்டனை தட்டி விட்டோம்னா அதில் முடிஞ்சுது. ஆனால் அதுக்கு வந்து ஹைட்டு பத்தல, அதெல்லாம் கொஞ்சம் மேலே ஏற்றி அழுத்துறா, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து பொம்மை பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வருது. ஓகே, நம்மளால் வெளியே போய் எடுக்க முடியுமா? முடியலை, வெளியே போக முடியல. அப்போ நம்ம கையை வச்சு தான் எடுத்தோம் ஒரு வழியில். ஓகே, அந்த பொம்மை போயிடுச்சு. இந்த பொம்மை பிடி, அவ்வளோதான். பொம்மையை இப்போ எடுத்தாச்சு. அப்படியே வெளியே வந்துட்டு ஓகே, அப்படியே இந்த லெவரை பிடிச்சி கீழே எடுத்துகிட்டு அப்படியே சல்லுன்னு கீழே போயிடும். கீழே போனதும் இந்த பொம்மையெல்லாம் இப்படி தான் மூவ் ஆகிட்டு வேறு. அதுக்கு என்ன சொல்கிறதுனா ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் நம்ம இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணால் இதை வந்து அந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற மாதிரி டைரெக்ஷன் திருப்பணும். இப்போ நான் வந்துட்டு காட்டுறேன், ஒரு நிமிஷம். டக்குன்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இப்போ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரூட்டு ரெடி பண்ணோம்னா தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆக முடியும். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் டைரெக்ஷன் வந்து திருப்பிட்டேன். ஓகேங்க, அப்படியே டைரெக்ஷனை திருப்பிட்டு ரைட் கட் பண்ணி போனோமா, அது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற என்னதுன்னு தெரியல. இப்போ நம்ம ரைட் கட் பண்ணி இங்கே பக்கத்தில் போய்ட்டோம்னா அந்த பொம்மையை வச்சுருக்கீங்க. அதை ஸ்கேன் பண்ணோன்னு வேலை முடிஞ்சுது. டோர் திறந்துட்டு நம்ம அப்படியே வெளியே போயிடலாம். ஓகே, இந்த சைடு வெண்ட்டுக்குள்ளே போகணும். ஓகே, வெண்ட்டில் இந்த சைடு வழி இல்லை, ஸ்ட்ரைட்டாக போய் இங்கே ஒரு லெஃப்ட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தால் ரைட் எடுத்தால் வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போ அந்த பக்கம் தான் போகணும் போல். போடாங்கிட்டு அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல நம்பர் 1 கரண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு பச்சை கலர் இருக்குது. வேறு என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணிடுவோம். நமக்கு ஈஸியாக இருக்குது எஸ்கேப் பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த பக்கம் வந்து இந்த பச்சை கலரை வைக்கணும். ஸோ அந்த பச்சை கலரை அப்போ ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் கரண்ட்டை சுற்றி பார்ப்போமா? இறங்குது இரு. ஓகே, ஆனால் அப்பயும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது. இங்கே வந்து கேட்டு போட்டு வச்சுருக்காங்க, அதை எடுக்க முடியாத அளவுக்கு. ஓகே, அப்போ ஒருவேளை டேரெக்ட் கரெக்டாக இருக்குமோ? நம்ம டேரெக்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பக்கம் அதுவும் கிடையாது, எதுவுமே இல்லையே. எப்படி இருக்கும்?
புரியலையே எனக்கு. ஓகே, இந்த பக்கம் அதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம ரிட்டன் அங்கே தான் போகணும். கரெக்டாக கூட டே. பிடிச்சாச்சு, ஓடு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் தான் போகணும். ஆனால் இந்த கரண்டை எடுக்கணும். இந்த கரண்டை எடுத்து நம்ம அந்த டோரில் செட் பண்ணணுங்கிறாங்க. எப்படி எடுக்கிறது? இதுதான் லாக்கில் இருக்குதே, எப்படின்னு புரியலையேப்பா. எனக்கும் ஒன்றும் புரியலையே, என்னத்தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலை. ஒருவேளை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிச்சு வச்சுருப்பானுங்களான்னு புரியலையே. ஓகே, எப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது இந்த இடத்துல வந்து கையை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அந்த இதில் வந்து இந்த கரண்டை எடுத்து அங்கிட்டு போய் இங்கே வைக்கணும். இப்போ தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். ஓகே, இதை என்னடா போக முடியல, டேய் வெளிவிடுறா, ஏன்டா போக முடியல, டேய். ஓ, இது இடிச்சிருக்குதா? சரி, கொஞ்சம் வெளிவிட்டு அப்படியே வெளியே போயிட்டோம்னா இப்போ நம்ம இங்கே வந்துடலாம். இப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துல இருக்க 1ஆம் நம்பர் இதை கரண்ட்டை எடுத்து இந்த பக்கம் 2 இதுலேயுமே சுற்றிட்டு நேராக கொண்டு வந்து இந்த பக்கம் இருக்கிற 2ஆம் நம்பரில் வைக்கணும். வச்சோம்னா நமக்கு தேவையான கரண்ட் சப்ளை ரெடி. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, இங்கே வந்து ப்ரெஸ்ஸியர்னு ஒன்று இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பொம்மை வந்து கத்திட்டு போகுது. நம்ம வழியை பார்ப்போம். இப்போ மறுபடியும் இதே வெண்ட் வழியாக தான் போகணும். மறுபடியும் வந்த வழியாக போய் கொஞ்சம் கட் பண்ணோம்னா டா டே அந்த பக்கம் தானே போகணும். இங்கே என்ன வர? ஆஹா, இடமே சரியில்லையே, வித்தியாசமாக ஏதோ இருக்கமா. ஓ, மேலே அடரு டேய், இது யாரா? ஆஹா, இந்த மம்மி எப்படா இங்கே வந்துச்சு? ஏண்டாடி? ஆஹா, இது வேற சும்மா இருக்காதே. லாஸ்ட் கேமா? ஐயோ, இவ மறுபடியும் கேம் விளாட சொல்லியிருக்காங்களே, முடியலையப்பா. என்ன நம்புறேன்றா? டோரு போ, உமைக்கா, ஓடு. அந்த கவுண்டில் வந்துடுவாளாம், அதுக்குள்ளே நம்ம ஓடணுமா? ஓடுறேன், நிற்கவே மாட்டேன். ஓடுறதுனா எனக்கு வேலையில் ஓடிடுவேன் ஒரே ஓட்டமானலாம், நிற்கவே மாட்டேன் நான். பார்த்துக்க, இந்த மம்மியை வச்சுக்கிட்டு தொல்லை தாங்க முடியல. எங்கேயுமே நிற்காதரா, ஓடுறேன். அந்த ஓட்டங்களை புண்டே கரெக்டாக போடா. பின்னாடி துரத்தி வருதான்னு கூட என்னால் திரும்பி பார்க்க முடியல, அந்தளவுக்கு ஓடிட்டு இருக்கிறேன். அது துரத்து தான் ஃபஸ்ட்டு என்னன்னு கூட தெரியல, நிற்காமல் போயிட்டே இருந்தேன் எங்கேயுமே. ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, யாரும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இந்த பக்கம் வழியில் இந்த பக்கம் தான் பண்ணணும். இந்த இடத்துல உடஞ்சிச்சிருவாங்க. இங்கிட்டு ஒரு வழியாக அடிச்சிருக்கு, இங்கிட்டு ஒரு வழியாக அடிச்சிருக்கு. இந்த பக்கம் இதை பொம்மை உடஞ்சிச்சிருவாங்க. வழி இங்கே இல்லை மொத்தம். ஓகே, சூப்பர்ரா, வெற்றிகரமாக என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறானுங்கடா, சூப்பர். ஓகே, இந்த பக்கம் உடைய எங்கிட்டுமே வழி இல்லைன்னா எப்பட்றா தப்பிச்சு போகிறது? டே, கொஞ்சமாச்சு ஏதாவது நியாயமாக நடந்துங்கடா. வெண்டிலேருந்து வந்தால் எப்பட்றா தப்பிச்சு போகிறது? மறுபடியும் அதே இடத்துக்கு போயிட்டு இந்த பக்கம் ஏதாவது பட்டன் கிட்ட நடத்தணுமா? அடா, லிவர் இங்கே இருக்குது. சரி, எந்ததா இங்கிட்டு ஓப்பனாதா? ஓடுறா. நிற்கவே கூடாது ஃபஸ்ட்டு. இங்கே ஒரு பொம்மை இருக்குது, தூக்கு. அப்படியே ஓடவே கூடாது, நிற்கவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு லிவர் இருக்குது, இதை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து ஏதோ கொடுத்தா ஒர்க் பண்ணணும். பக்கத்துலேயே மிஷின் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஏதோ ஒர்க் பண்ணு தெரிஞ்சு போச்சு. இன்னொரு ஓப்பன் ஆகுது. ஓகே, இந்த வழியாக வந்தால் இங்கிட்டும் ஒன்று இருக்குது, தூரத்தில் ஏதோ இருக்குது. ஸ்டாஃப் ஒன்லி, நானும் ஸ்டாஃப் தான்டா, இனிமேல் ஓப்பன் பண்ணுடா. ஓகே, இங்கிட்டு வந்தாச்சு. வந்தாச்சு. அதான் புறா மேலே போட. மேலே வந்து இந்த இடத்துல எது நம்ம கோடு இருக்கும், வித்தியாசமான கோடு. ஓகேவா? அதை அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இந்த சைடு ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு, அடுத்து ப்ளூ, அடுத்து க்ரீன், அடுத்து எல்லோ. இதுதான் பேட்டர்னு. நம்ம இதை வந்து கரெக்டாக வச்சு போட்டோம்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த மம்மியை நான் பார்க்கவே இல்லை. திடுதுப்புன்னு வந்தாலும் வந்துடுமோ, வாய்ப்பு இருக்குது. சொல்லி வாய மூடலை, வந்துட்டாடா. சூப்பர். சூப்பர். இப்படி தான் இருக்கணும்.
ஆக மொத்தம் என்ன ரன்னிங்லேயே தான் வச்சுருக்க போய் எனக்கு ஒரு புது ஐடியா இருக்குது. நீங்கள் தொங்க முடியுங்களா மேலே வெயிட் பண்ண எப்படி நீங்கள் மேலே வருவ? நாங்கள்லாம் யார் இந்த காலத்துல அப்படி நீங்கள் யூடியூப் போட்டு போகிறா? ஐயோ ரொம்ப பிரச்சனையாச்சு, என்ன பண்ணுறது இல்லையே. சரி போங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் போயிருப்பான், நம்ம இப்படியே போயிடுவோம். டக்குன்னு போயிட்டு ஒரேடியாக அதை எஸ்கேப் ஆகி முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, இந்த பக்கம் ஆள் இல்லை, அப்படியே போயிட வேண்டியது ஸ்ட்ரீட்டாக. எப்பா வந்துட்டான்டா ஒரு இல்லையா. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா டக்குன்னு ஞாபகம் அடைந்து ஐயோ இருங்க, இப்போ தான் ஞாபகம் வருது. அதாவது இந்த ஸ்ட்ரெயிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்கும், இதை எடுத்து மேலே கொண்டு போய் வைக்கணும். அப்போ தாங்க ஞாபகமே வருது. மேலே கொண்டு போய் வச்சோம்னா வீடா வச்சாச்சு. வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த கரண்ட் சப்ளை எடுத்து இங்கே வச்சிடணும். நமக்கு தேவையானது உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கும். நம்ம ரெடி ஆகி முடிச்சோன்னே வேலையை முடிக்கிற மாதிரி. இன்னும் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த மம்மி வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது மறுபடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு சும்மா அந்த மம்மி வர்றதில்ல, பக்கம் வந்துருச்சு கிட்டத்தட்ட. எப்போ வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்ததை வந்து கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கணும். ஓகேங்களா? அதுக்குள்ளே ஏன் திடுதுப்புன்னு கட்டாயி ஸ்க்ரீன் மாறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல தான் ஒரு சின்ன லேக் என் ஃபோனில். ஸோ அதனால் என் ஃபோன் திடுப்புன்னு இதாக காமிச்சு, அதனால் அந்த கட் வீடியோ வந்திருக்கு. மற்றபடி வரணும் இல்லை. அவனோட ஒரு வீடியோ வந்து எடுக்கும்போதே வந்து கேம் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் ரிட்டர்ன் ஏற்றி ஸ்டார்டிங்லேருந்து விளாண்டு எண்டிங் கொண்டு வந்து அதுதான் அந்த வீடியோ. அதனால தான் கட்டுது. ஓகே, மம்மி வந்துருச்சு. ஓடுறா நிற்காதா ஓடி கதை சுத்தரா. ஸோ பேசி முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுறாங்கய்யா. அதாவது நாமளாம் ஏதோ பேசலாம்னு நினச்சா கூட வந்து விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரி விடுங்க, ஏதோ நம்ம கையில் இல்லை, என்ன பண்ணுறது, அதேதான். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கில்லில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி என் கூட வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடலாம், அமாங்கஸ் விளையாடலாம், வேறு ஏதாவது மல்டிப்ளேயர் கேம் இருந்தால் கூட விளையாடலாம். மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமை கொண்டு ஃபாலோ பண்ணிட்டு டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துவிட்டோம். இந்த இடத்துல லிவரை இழுத்து விட்ட உடனே திரும்பி பார்க்காம ஓடிடணும். திரும்பி கூட பார்க்கக்கூடாது, நேராக போயிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டால் இப்போ இந்த இடத்துல ஒன்று பண்ணு பாருங்க. அந்த இடத்துல ஓடுதா அது இல்லை, மம்மி பார்த்து சொல்லிட்டேன். ஓடு இந்த பக்கம் இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த கோட்டைக்குள்ளே போனீங்கன்னா கை ரைட்டா கை டேய் மாட்டிக்கா தம்பி அப்படியே உள்ள பேர் ஓடு. இது ஓடுறதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அதிர்ச்சியாகவே இருக்குது, பயமாகவும் இருக்குது. கேம் விளையாடும்போது அழுத்தி பிடிச்சி ஓடுறான், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நமக்கு பயம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து முடிக்க போகிறோம். அதனால் நமக்கு பயம் கிடையாது. ஓகே, இந்த ஓட்ட வழியாக வரமாட்டாளா? வரல. ஓகே, லிவரை இழுத்து விட்டு ஓடிட வேண்டியதான், அவ்வளோதாங்க. இதோட இந்த எண்ணி முடிஞ்சுலாம் நினைக்காதீங்க, இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கணும். உடனே வந்துட்டு இப்போ தான் முக்கால்வாசி முடிஞ்சிருக்குது, இன்னும் கால்வாசி இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு கையை வைக்கணுமா? போன டைம் மாதிரி கையை வந்து பிடிங்கிட போகிறாங்க. இருக்கிறது 2 கை தான், மறுபடியும் எனக்கு கை கிடைக்காது. வச்சு பார்ப்போம். ஓகே, வைக்க முடியுது. ஓகே, ஸ்கேன் ஆகுது. என்ன பின்னாடி சத்தம் வருது? ஆஹா, அந்த மம்மி துரத்திட்டு வருது. அடே சீக்கிரம் கதவை திறங்கடா. அடே லூசு போகிறா, கதவை திறங்கடா. மம்மி துரத்திட்டு வருதுடா. ஆஹா, என்ன துரத்திட்டு வந்தது ஆளக்காலம்? வந்துருச்சா? எப்பா கை இதில் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை கை மாட்டிக்கல. ஓகே, நான் மாட்டை வச்சுட்டேன். மரணம்னு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படி தான் இருக்கும். கொல்றான்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஊசாக வந்தோன்னே ஏன் பயப்படுற? தெரியுதா இப்போ நாங்கள் யாருன்னு? கற்று என்ன கத்தினாலும் சரி, நான் உங்களை கொள்ள தான் போகிறேன். செத்துரு நீங்கள், அவ்வளோதான், முடிச்சு சொல்லி. இன்னும் பாடி மட்டும் தனியாக விடுவுது. ஓகே, ஆகா, அங்கே என்ன பார்த்தீங்க? கை வருது. இந்த கையை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. பாப்பியோட கையும் கிடையாது, இந்த மம்மியோட கையும் கிடையாது, அவன் புருஷனோட கையும் கிடையாது. அப்போ இது யார்? எனக்கு தெரிஞ்சு இதோட வந்து ஒரு க்ரியேட்டிவான இதாக இருக்குமோ. சரி, நெக்ஸ்ட் சாப்டரில் இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் சாப்டர் வீடியோ போடும்போது அது யாருங்கிறத டீட்டெயிலை வந்து சொல்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு அடுத்த சாப்டர்லேயே எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா பாப்பி பிளேட்டைம் இது வரைக்கும் மொத்தம் வந்து 4 சாப்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர்னு போட்டிருக்கேன். இப்போ நான் செகண்ட் சாப்டர் முடிச்சிட்டேன். தேர்டு சாப்டர் இதில் இருக்குது. ஆனால் வந்துட்டு 4th சாப்டர் மட்டும் மொபைலில் கிடையாது. அது ஒன்லி பிசி தான். ஜம்ப் பண்ணி போடாப்பா. ஸோ அதனால் 4th சாப்டர் போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து 4th சாப்டர் நீங்கள் வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ நான் போடுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ட்ரெயினுக்கு போயிட்டுருக்கோம். வெற்றிகரமாக மம்மியை போட்டு தள்ளினதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு தான். இப்போ ட்ரெயினுக்கு கரெக்டாக நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம கீழே தான் ட்ரெயினே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ட்ரெயின் தெரியும். நான் சொன்னேன்ல, ட்ரெயின் அங்கே தான் இருக்குது. ஓகே, இதை பிடிச்சி எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணிப்போம். ஓகே, இதெல்லாம் இருக்குது என்கிட்ட. இதெல்லாம் வந்து போகிற வழியில் கலெக்ட் பண்ணிட்டு போனேன். இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா, நான் வந்து கேமை ஃபஸ்ட்லேருந்து விளாட்ணுன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து கலெக்ட் பண்ணது தான் இது எல்லாமே. ஏன் அதை போடலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே 2 பார்ட் அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் அதை போடல. இந்த பக்கம் ஒரு நோட்டீஸ் இருக்குது. ஆஹா, இங்கே பார்த்தீங்களா? இந்த பாப்பு இங்கே தான் இருக்குதா? ஓகே. சரி நீ போய்ட்டு வா. சரிப்பா, நீ போயிட்டு வா. நீங்கள் எத்தனை நானும் சொல்கிறேன், போயிட்டு வா. கண்டிப்பாக போயிட்டு வா. நீ எதுவும் கேட்கலாம். நானும் வீட்டுக்கு போகிறேன், நீயும் வீட்டுக்கு போ. அவ்வளோதான். சரியா? ஸோபா முடிஞ்சிடும் ஒழியா. இப்போ நம்ம வீட்டுக்கு நிம்மதியாக போகலாண்டேப்பா. டக்குன்னு ட்ரெயினுக்கு போங்கடா. இந்த ஓட்டோ வழியாக போனால் ட்ரெயினுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம ட்ரெயினுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு நிம்மதியாக அப்படியே போயிடும். ஓகே. என்னடா வந்துடுச்சு. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ட்ரெயின் கிளம்புது. இதுக்கு வந்து கோடு இருக்குது மக்களே. கோடு ஒன்று இருக்குது. கோடு போடணும். ஸோ கோடு வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த சீட்டில் தான் கோடு இருக்குது. நம்ம அதை வந்து கெஸ் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டோம்னா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம அப்போ ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இப்போ என் கை மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், பேக்கை தொட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்தோன்னா எனக்கு கை ரிலீஸ் ஆகிரும். பண்ணலை, அவ்வளோதான். ஓகே, இப்போ கோடு கொடுத்தபடி இதெல்லாம் அக்யூரேசியாக இருக்கான்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். 1 2 3 4 ராங். அப்போ வந்து கோடில் இருக்கிற மாதிரி தான் போட்டோம். வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொம்மை, அடுத்து வந்து பாப்பி, அடுத்து இன்னொரு பொம்மை, அடுத்து ஒரு மம்மி. இது எங்கே வருதுன்னு பார்க்கணும். இங்கே வருது. ஓகே, இது காட்டாச்சு. இப்போ கலர் மாற்றணும். ரெட்டு, எல்லோ, ரெட்டு, ப்ளூ, அப்படி கலர் மாற்றணும். ஓகே, இதை மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோம் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெட்டு. இது எப்படி கலர் மாற்றுறது? ஒருவேளை அதை ப்ரெஸ் பண்ணணுமா? இல்லையே. கீழே இருக்கிற பட்டனை தொடணும் போல. ரெட்டு, எல்லோ, அப்புறம் வந்து மறுபடியும் ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ளூ போடுறா. ப்ளூ போட்டா, அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து கெஸ்ஸு வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. ஓகே, இப்போ 3ஆவதாக இருக்கிற அந்த ட்ரெயின் கோடு என்னது? ஓகே, இது ஆயிதா. ஓகே, என்னது? 4213. 4213. அப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பேட்டர்னாக இருக்குமோ? 4213. ஓகே, க்ரீன் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன அது எதாவது பிடிச்சி இழுக்கணுமா? இதை இல்லை, இது ஆறுன்னு வேறு எங்கிட்ட எதாவது இழுக்கணும். ஆகா, எங்கேன்னு இங்கே நம்ம இதை மிஞ்சிட்டு இருக்குது. நான் இது வரைக்கும் லைட் நினச்சிங்க, இது ஆனால் லிவரு. ஓகே, இதை இழுத்து விட்டோன்னே ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. அப்படியே ஆரனோட புயல்களை பிரவேகத்தில் போகிறோம் நம்ம ட்ரெயினில். வெற்றிகரமாக ட்ரெயின் மூவ் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இதுதான் நம்மளோட எண்டிங். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், யோசிச்சு சொல்கிறேன். ஓகே, அதாவது நம்ம எண்டிங் முடிச்சிட்டோம். பாப்பி பிளேட்டைம் சாப்டர் 2 கம்ப்ளீட்டட். பாப்பி பிளேட்டைம் சாப்டர் 3 வேணுங்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நீங்களும் என்ன சொல்லலாம், நீங்களும் விளையாடலாங்கிற மாதிரி நீங்களும் வந்து எங்கள் இதில் ஜாயின் பண்ணி விளையாடலாம். ஓகே, இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஓகே, இப்போ வந்து அங்கே ஒரு லைட் எரியுது, ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து அந்த இது வழியாக போனோம்னா நமக்கு வந்து கிடச்சிரும் வழி. அவ்வளோதாங்க, கிளம்பிட வேண்டியதான். பச்சை கலர் லைட்னா தான் நமக்கு வந்து பசுமையாக இருக்குது. என்னடா ட்ராக் யாரோ மாற்றி விட்டாங்க. ஆடாடாடா,
இப்போதான் யாருன்னு தெரியுது. நான் எதுக்கு பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், சிரிக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு ட்ராக்கை மாற்றிட்டு நம்மளை போட்டுவிட்டா அப்படின்னு. அந்த குட்டி பாப்பி இருக்குது இல்லைங்க, நீ வந்து அந்த மம்மியை கொண்டுட்ட, நீ தான் எனக்கு ஏற்ற பர்ஃபெக்டான ஆள், சரியான ஆள் அந்த மாதிரி சொல்லி ட்ராக்கை திருப்பி விட்டு இப்போ வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரெயின் கிட்டத்தட்ட செம்ம ஸ்பீடில் போகுது. நீங்கள் மூமெண்ட்டே இல்லை நினச்சிருக்காங்க, அதோட லைட்டோட டிஃப்ரெண்ட்டை மட்டும் இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, என்னோடய மொத்த ஃபேமிலி நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. மொத்த ஃபேமிலி நான் யார்கிட்ட இருந்து காப்பாற்றுறது புரியல எனக்கு. நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நான் போன டைம் ஃபஸ்ட்டு சாப்டர் போகும்போது பாப்பி தான் என்ன அட்டாக் பண்ணும், அந்த ப்ளூ கலரில் கடவுள் அது அட்டாக் பண்ணும்போது வந்து எனக்கு அதுதான் கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ வந்து ரோஸ் கலரில் ஒரு பாப்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு, அதே மாதிரி இந்த குழந்தை பாப்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன் ஒரு வேளை அந்த போஸ்டரில் இருக்கிற, அதாவது அந்த போஸ்டரில் இருக்கிற இது, அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ, அது வந்து இந்த ஃபேமிலியாக இருக்கக்கூடாது, இவங்க வில்லனாக இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு யோசனை. ட்ரெயின் கிட்டத்தட்ட செம்ம ஸ்பீடில் போய் ட்ரெயினை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டாப் பண்ணுறாடே மாப்பிள்ள, வண்டி தேய்ச்சிக்கிட்டு போகுதே. ஓகே, ஆறுன்னு அடிச்சுட்டு அவங்க குறுக்கிறவங்க வரக்கூடாதுன்னு. அடியே எங்கே ட்ரெயின் கவுந்துருச்சு, ஐயோ சூப்பரா சூப்பர். ட்ரெயினை கவுத்து விட்டாங்க, நாம் அப்படியே மைக்கன் லைக் போயிட்டோம். ஓகே, எந்திரிப்போமா மாட்டோமாங்கிற தான் பேச்சு. எனக்கு தெரிஞ்சு எந்திரிக்கிறான்டா. ஓகே, எந்திரிச்சோடனே தப்பிச்சு போயிடலாம். இல்லை, வாங்கிட்டான். ஓகே, டாட்டா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.